Hello my pink cloudies, welcome back to my channel. So December நாளே நிறைய ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவல் முக்கியமாக கிறிஸ்மஸ் வரும். ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சில ரெசிபிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது மக் ரெசிபி. இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 2 எக் ஆட் பண்ணிங்க. நான் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்குற வரைக்குமே ஒரே பவுலில் தான் நான் எல்லா ப்ராசஸையுமே பண்ண போகிறேன். இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கப்பு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் சுகருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இதை விட கம்மியாகவோ இல்லை இதை விட கூடுதலாகவோ சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளஃபினஸ் வரும். சுகர் வந்து எக்கோட நல்லா ஆட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மறு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும் போது ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஒரு 10 செகண்ட்ஸ் பீட் பண்ணால் போதும். இல்லைனா நீங்கள் ஸ்பேச்சுலா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை நீங்கள் அப்படியே கூட வந்து பேக் பண்ணலாம். நான் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணாமே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ் எல்லாம் எடுத்துவிட்டு கலந்துங்க. அப்போ ஃப்ளஃபினஸ் குறைஞ்சிரும், ரொம்ப பீட் பண்ண வேணாம். இப்போ இன்னொரு டிவைட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பார்ட்டில் வந்து அதே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இப்போயுமே இது 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் பீட் பண்ணணும், ஓவர் பீட் பண்ண வேணாம். இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு கூட மெதுவாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 செராமிக் மக் எடுத்திருக்கேன். நம்ம மைக்ரோ ஓவனில் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் ப்ளூ கலர்லேயே வந்து இந்த ப்ளூ கப்பில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பாதியை ஆட் பண்ணுங்கள், முக்கால்வாசி ஆட் பண்ணாதீங்க. நான் வந்து முக்கால்வாசி ஆட் பண்ணிட்டதுனால கொஞ்சம் பொங்கி வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து அரை கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக, ரொம்ப கூடுதலாக ஆக்கிடாதீங்க, பொங்கி வெளியில் வந்துடும். இந்த கப்பில் நான் ஆட் பண்ண மாவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் அரை கப்பை ஆட் பண்ணனால கொஞ்சம் ஃப்ளஃபினஸ் வந்துச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் சேர்க்கலன்னா கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ளூ கலர் அந்த வெனிலா ஃப்ளேவரில் வந்து நீங்கள் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். மைக்ரோ ஓவனில் எனக்கு வந்து 3 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகுதோ நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு பேக் ஆகிடுச்சுன்னா ஓகே. எனக்கு வந்து 3 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து 1 மினிட் அப்படியே அவனில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு. நம்மளுடைய சூப்பரான மக் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன். ரொம்ப மாய்ஸ்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த கப் கேக்லேயே வந்து விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்ட் பண்ணலாம், இல்லை பட்டர் ஐசிங் ஃப்ராஸ்ட் பண்ணலாம், இல்லை சும்மா சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இல்லை ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிடுங்க. நான் வந்து ப்ளைனாக தான் உங்கள்கிட்ட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணனால அங்கங்கே வந்து சாக்கோ சிப்ஸ் வாயில் கடிப்படும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து 2 ஃப்ளேவரில் சூப்பரான கேக், மக் கேக், அதுவும் மைக்ரோ ஓவனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாலிடே லீவ்ஸில் ஃபேமிலியாக கெட் டுகெதராக இருக்கும்போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு கப் வச்சு மைக்ரோ ஓவனில் கேக் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால சில ஸ்பெஷலான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.